26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ரிஷபராசியில பிறந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்க? ரிஷபராசினால கெத்து, அப்படியே ஒரு கெத்தோட தான் இருப்பாங்க. சுக்கிரன் ஆட்சியாகவும் சந்திரன் உச்சமாகவும் இருக்கக்கூடிய ராசி. அப்போ நல்ல அழகாக இருப்பாங்க. ரொம்ப தன்னை பற்றிய ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதனால யார்கிட்டையும் பேசுறது வைக்கிறதுனா கூட அளவாக பேசிக்கிட்டு. ரிஷபராசியில பிறந்த ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி? மனைவியை ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவாங்க. அதாவது சிறந்த காதலர்கள். ஆனால் ரிஷபராசிக்காரங்கிட்ட வரும்போது எப்பேற்பட்ட அதிகாரம் உள்ள மனைவியாக இருந்தாலும் சரி, அடங்காப்பிடாரி மனைவியாக இருந்தாலும் சரி, இவங்க முன்னாடி அவங்க ஆட்டம்லாம் செல்லாது. அதனால அந்த குடும்பமே அந்த ரிஷபராசி ஆண் அவங்களுடைய தலைமையின் கீழே தான் இயங்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்றதுக்காக ராஜேஸ்வரி செல்லையா அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மேஷராசி ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து ரிஷபராசியில பிறந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் என்னதுமா? ரிஷபராசினால கெத்து, அவங்க எப்பவும் அப்படியே ஒரு கெத்தோட தான் இருப்பாங்க. கொஞ்சம் கூட அப்படி இறங்கி வரமாட்டாங்க, அப்படி இறங்கி பார்க்க கூட மாட்டாங்க அப்படின்ற பார்வையில் தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப சொகுசு பேர் வழிகள். மண்ணு ராசி அது. சுக்கிரன் ஆட்சியாகவும் சந்திரன் உச்சமாகவும் இருக்கக்கூடிய ராசி. அப்போ நல்ல அழகாக இருப்பாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க. அழகுன்றதை விட கவர்ச்சியாக இருப்பாங்க. அவங்கள யார் ஒரு தடவை பார்த்தா ரெண்டாவது தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய பேச்சு சாதுரியமும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. ரொம்ப பேச மாட்டாங்க வளவளன்னு, கொஞ்சம்தான் பேசுவாங்க. ஏன்னா 2 குடையவன் புதன்றனால அளவாக பேசுவாங்க. இந்த நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒத்த வார்த்தை, ஒத்த சென்டென்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதில் நிறைய அர்த்தம் இருக்கும். அவங்க ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் பேசினா கூட ரொம்ப அர்த்தத்தோடு பேசுவாங்க. அது இப்படி சொன்னாங்களோ அப்படி சொன்னாங்களோ நமக்கு கேட்கும் போது அப்படியான்ட்டு வந்துட்டா கூட ரொம்ப ரொமான்டிக் பர்சன். ஏன்னா சுக்கிரன் இருக்கிறனால, சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிற ஒரு ராசின்றனால ரொம்ப அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே நர்வஸாக இருக்கும். ரொம்ப ஜென்டிலாக இருப்பாங்க. சரியா? நடக்கிறது கூட பூமி அதிராமல் நடப்பாங்க. ஏதோ மண்ணுக்கு வலிக்கும்ன்ற மாதிரி அப்படியே மெதுவாக நடப்பாங்க. பேசினாலும் ரொம்ப ஓங்கியெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க ஓங்கி பேசினா கூட நமக்கு கேட்குறவங்களுக்கு நிதானமாக தான் இருக்கும். அப்படி அதாவது படபடான்ட்டு வார்த்தையை ஒளறி கொட்டி கோவப்பட்டு வசைமொழிகளை உதிர்த்து அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. வாய்ஸ் மட்டும் ரைஸ் ஆகும், ஆனால் வார்த்தைகள் ஒரே நிதானமாக தெளிவாக தான் வரும். அப்படியே மூச்சு வாங்கி கோவப்பட்டு கைகாலெலாம் வேர்த்து விறுவிறுத்து அப்படி படபடன்னு அந்த மாதிரி அந்த பாடி எக்ஸ்பிரஷன் எதுவுமே இருக்காது. வாய்ஸ் மட்டும் ரைஸ் ஆகிருக்கும். வார்த்தைகள்லாம் நிதானமாக சரியான வார்த்தைகள் தான் வரும். கோபத்தில் பேசிட்டேன், அந்த வார்த்தையை ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸே ரிஷபராசிக்காரங்கிட்ட இருக்காது. எப்பவும் கட் அண்ட் ரைட்டாக தெளிவாக அளவாக நறுக்கு தெரிச்ச மாதிரின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இவ்வளவுதான், இதுக்கு மேலே இந்த இடத்துல பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சொற்சுருக்கம் பொருள் பெருக்கம்ன மாதிரி அளவான வார்த்தைகளை வச்சு சொல்ல வேண்டியதை சொல்லிடுவாங்க. இன்னும் புள்ளி விவரங்கள் சொல்கிறதுனா அதை கரெக்டாக எடுத்து சொல்லுவாங்க. ஒரு உவமை வச்சு சொல்லணும்னா சரியான உவமை, அது சரியான பழமொழி, ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ எதுனாலும் கரெக்டாக அந்த பொருத்தமாக அந்த இடத்துல இருக்கக்கூடியதை சொல்லுவாங்களே தவிர கொஞ்சம் குழப்பமாக நமக்கு குழப்பம் தரக்கூடியதோ அல்லது தவறான ஒரு உதாரணத்தை சொல்கிறதோ இல்லை ஐயோ சாரி நான் அதை நினச்சேன், சரி அதை விட்டுருங்க நான் திரும்ப சொல்கிறேன், அந்த மாதிரி பிஸ்னஸே இருக்காது. அவங்க ஒரு தடவை சொன்னால் அது கல்வெட்டு தான். அது அப்படியே கவுண்டமணி சொல்லுவா பிள்ளைல, கல்வெட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நீ பக்கத்தில் உட்காந்துக்கன்னு, அதே மாதிரி கல்வெட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துக்கலாம். அப்படி இருக்கும்
ரிஷபராசி ஆண்களுடைய பேச்சு, அவங்க ஈஸியாக எதிர்பாலினத்தாரை கவர்ந்துருவாங்க. அவங்களுக்கு நிறையா வந்து அது என்ன சொல்கிறது, ரசிகைகள் அந்த மாதிரி இருக்கலாம். காதலியன்னு சொல்லலை, ஒரு அவங்க பேசுனா நின்று கேட்டுட்டு போகிற மாதிரி அப்படி ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்கும், தோற்றம், ஒரு பெண்மையின் நளினத்தோடு இருப்பாங்க. ரொம்ப அப்படி முரட்டுத்தனமெல்லாம் காட்டிக்கிற மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. கூடுமானவரை இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து பெரும்பாலும் இந்த மீசை தாடி அப்படிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. கொஞ்சம் க்ளீன் ஷேவ் ஃபேஸு, அப்புறம் நீட்டான ட்ரெஸ்ஸு, இந்த நிறைய அப்படி விதவிதமான இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது தெளிவாக ரொம்ப சொல்ல தெரில. இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இப்போ சிலர்லாம் வந்து ஒரு ட்ரெஸ் வந்த உடனே அதை வாங்கி போடுவாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபார்மல் அப்படின்னா அப்படி, கேஷுவல்னா இதுதான் அப்படின்ற அளவுக்கு அவங்களே ஒரு டிசைன் பண்ணி ஒரு இது வச்சுருப்பாங்க. இதுதான் என்னுடைய ட்ரெஸ், வெளியே போனால் இது, ஆஃபீஸ்க்கு போனால் இது, வீட்டில் இருந்தால் இது, ஷாப்பிங் போனால் இது அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு வரையறை வச்சு அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுடைய தோற்றம் வந்து க்ளீனாக அவங்கள பார்த்த உடனே சொல்லிடலாம், ஓ சார் இப்போ வாக்கிங் கிளம்பிட்டார் போல், சார் ஆஃபீஸ் கிளம்பிட்டார் போலன்னு. அப்படி டாப் டு பாட்டம் வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி அதுக்குன்னே வடிவமைக்கப்பட்ட மாதிரியே இருக்கும் அது தோற்றம். அடுத்து அவங்களுடைய செயல்பாடுன்னும் போதும் ரொம்ப சொகுசு பேர் வழிகள். இப்படி இந்த இடத்துக்கு வர்றாங்க, இங்கே இந்த சேர் இருக்குன்னா அங்கே உட்கார மாட்டாங்க, இந்த சோஃபாவில் தான் உட்காருவாங்க. சரி உள்ளே வந்தாச்சு உட்காருன்னு இந்த சேர்லேயே அந்த சேர்லேயே உட்கார வேண்டியது தானே, உட்கார மாட்டாங்க. அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு வந்து அப்படி நீட்டாக சோஃபாவில் உட்காந்துக்குறாங்க, உட்காரலாமா அப்படின்ட்டு உட்காந்துக்கிடுவாங்க, அவ்வளோதான். ரொம்ப சொகுசாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ரோட்டில் போய் விளையாட மாட்டாங்க, கிரவுண்டில் விளையாட மாட்டாங்க, வேர்க்கும் அவங்களுக்கு, அதனால விளையாட மாட்டாங்க, வேர்க்கக்கூடாது. அப்புறம் கேம்ஸ் பார்ப்பாங்க, அது கூட ரொம்ப அப்படி விரும்பி பார்த்து கைதட்டி 6 மணி ஓ அப்படின்லாம் கத்த மாட்டாங்க. அப்படியே உட்காந்து பார்ப்பாங்க, அதை அனலைஸ் பண்ணி அந்த ஆட்களை பற்றி பேசுவாங்க, பிளேயர்ஸ் பற்றி. ஆனால் அந்த சிலர்லாம் அப்படி இது இப்படி துள்ளி பக்கத்தில் இருக்கிறவங்கள அடித்து அப்படியெல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான கொண்டாட்டங்கள்லாம் இவங்ககிட்ட இருக்காது. இவங்க இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு வாசம், கிளென்லினஸ், அது கிளென்லினஸ் இஸ் மோர் தென் காட்லினஸ்ன மாதிரி நீட்டாக சுத்தமாக இருக்கணும், எல்லாமே அது இடத்துல அப்படி இருக்கணும். ஒரு நல்ல வாசம் இருக்கணும், ஒரு மென்மையான பாட்டு இருக்கலாம். பாட்டுன்னு சொல்லிட்டு குத்துப்பாட்டுலாம் இவங்க வீட்டில் போடவே முடியாது, அவங்க வீட்டில் வந்து குத்துப்பாட்டு கேட்கவே முடியாது நீங்கள். அப்புறம் மாடர்ன் சாங்ஸு, வெஸ்டர்ன், பாப்பு, அது இதெல்லாம் கேட்க முடியாது. ஒரு சினிமா பாட்டாக இருந்தாலுமே ஒரு மெலடி வேணால் இருக்கலாம், அந்த மாதிரி தான். ஒரு இளையராஜா மெலடி அல்லது ஒரு ஜேஸ்தாஸ் கிளாசிக்ஸு, இந்த மாதிரி பாட்டு வேணால் வீட்டில் ஓடலாம். ஆனால் இவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். இவங்க வந்து எப்போவுமே இந்த கணக்கு வழக்கு அல்லது ஒரு கலைகளில் ஈடுபாடு, எழுதுறது, இந்த மாதிரியான ஒரு மூளை சார்ந்த தொழிலில் இருப்பாங்க, அல்லது ஒரு ரசனை மிக்க தொழிலில் இருப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டர்லேயே கூட கம்ப்யூட்டர் கிராஃபிக் டிசைனர் அந்த மாதிரியெல்லாம் வேலை பார்ப்பாங்க. அப்புறம் ஜவுளிக்கடை, நகைக்கடை, வேறு என்னென்ன இந்த மாதிரி சொகுசான கடைகள், அதில் வந்து இந்த கல்லாவில் உட்காந்துருப்பாங்க, அங்கேயும் வேலை பார்க்க மாட்டாங்க. ஃபைனான்சியர், கேஷியர், பேங்க்கில் வேலை பார்த்தா கேஷியர், ஆஃபீஸில் வேலை பார்த்தா மேனேஜர். உட்காந்த இடத்துல இருந்துட்டு அவனை வர சொல்லியா, ஏப்பா அப்படி பண்ணுற, இவ்வளவு தான் பேசி ஒரு லைட்டாக 2-3 வார்த்தையில் அவனுக்குரிய அட்வைஸை கொடுத்து அனுப்பிடுவாங்க. என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் கத்த மாட்டாங்க. ஏன் என்னாச்சு உனக்கு, இவ்வளோதான். இவங்க எப்படின்னு இந்த தலையை அசைக்கும் போதே அவங்க ஏதோ ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க, ஒழுங்காக இருந்துக்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க. ரொம்ப அலட்டிக்கவே மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப சொகுசாக இருக்கணும். அந்த ஆஃபீஸில் வந்து இவங்க சும்மா 2-3 வார்த்தைகள் தான் பேசுவாங்க, சிக்கனமாக பேசுவாங்க, சிக்கன நடவடிக்கை தான். நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு. இவங்க சாப்பிட்டாங்கன்னா ஒரு பல கலரில் கூட சாப்பாடு எதிர்பார்ப்பாங்க. இந்த கருப்பாக ப்ரௌனாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும். காரம் புளிப்பு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மைல்டாக ஸ்வீட்டாக, நல்ல ஸ்வீட்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, நெய்யெல்லாம் விட்டு ரிச்சாக இருக்கணும். ரிச்சாக நல்ல வெரைட்டியாக அப்பப்போ தயார் பண்ணதா. நீங்கள் ஒரு கூழ் காய்ச்சி கொடுத்தா கூட ஒரு கூழும்
ஒரு வெங்காயம், ஒரு அந்த வடகம், இந்த வத்தல், ஒரு பச்சை மிளகாய், இப்படி கூட ஏழையாக இருந்தாலும் ஒரு 4 வெஞ்சனமாவது வச்சு தான் அந்த கூழை குடிப்பாப்புல. ஒரு பச்சை மிளகா எடுத்துட்டு வா, ஒரு 2 வெங்காயத்தை உரிச்சு கொடு, இந்த மோர் மிளகாவத்தை ஒன்று வறுத்தா என்ன, இப்படியே கேட்டு ஒரு 4 வச்சுக்கிட்டு தான். நீங்கள் அந்த ரோட்டில் கூழு கடையில் குடிக்கும் போது எவன் கூழை குடிச்சிட்டு ஒவ்வொரு வாய்க்கும் ஒன்று எடுத்து வைக்கிறானோ அவன் வந்து ரிஷபராசிக்காரன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே அந்த மாதிரி வெரைட்டியாக இருக்கணும், அப்பப்போ செய்ததாக இருக்கணும், பழசு பட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப தன்னை பற்றிய ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதனால வந்து யார்கிட்டையும் பேசுறது வைக்கிறதுனா கூட அளவாக பேசிக்கிட்டு சாப்பிட்ட உடனே எந்த வேலை பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு தூங்கி எந்திரிக்கணும் போல இருக்கும். இல்லைன்னா சீட்டில் உட்காந்துட்டு கூட அந்நேரம் ஒரு மணி நேரம் யாரையும் பார்க்க மாட்டாங்க, ஒரு ரவுண்ட்ஸ் வர மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க பிளேஸ்லேயாவது உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு, வேலையை பார்ப்போம் கொண்டா அப்படின்னு உட்காந்து வேலை பார்க்குறது வந்து மேஷராசியாக இருக்கும். அது 1 ஹவர் கேப்பை கூட 20 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு உட்காந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க 1 ஹவர்னா கரெக்டாக அந்த 1 ஹவர் பிரேக் எடுத்துக்கிடுவாங்க. சாப்பிட்டு முடித்தாலுமே அவங்க அடுத்து வேலையை ஆரம்பிக்க மாட்டாங்க. 1 ஹவர் முடிஞ்ச பிறகு தான் ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக 6 மணிக்கு வேலை முடியுதுன்னா 6 மணிக்கு முடிஞ்ச உடனே 6:01 வெளியேறிடுவாங்க பஞ்ச் வச்சுட்டு. அதுக்கு மேலே இந்த கூடுதலாக வேலை பார்க்குறது, முதலாளிகிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறது, முதலாளிக்கு காக்கா பிடிக்கிறது, குள்ளா போடுறது, இந்த பிஸ்னஸே இருக்காது. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் வேலைக்கு தான் நீ சம்பளம் கொடுக்குறியே தவிர உனக்கு துதி பாடுறதுக்கு இல்லை அப்படின்னு அந்த முதலாளியை துதி பாடுறது, உங்களை மாதிரி இருக்காங்களான்னு இந்த அல்லக்கை மாதிரி கையை கட்டிட்டு நிற்கிறது, எஸ் சார்ன்றது, ஆமாம் சார்ன்றது, இந்த வேலையெல்லாம் நம்ம ரிஷபராசிக்காரங்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. வேலையை பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு வேலை தான் முதலாளி. வேலையை பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. பிடிக்கலையா அடுத்த நிமிஷம் அடுத்த கம்பெனிக்கு போயிடுவாங்க. ரிஷபராசியில் பிறந்த ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க வந்து மனைவியை வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க. அதாவது சிறந்த காதலர்கள் இவங்க. மனைவி வந்து கொஞ்சம் இவங்களுக்கு டாமினன்ட் ஒய்ஃப்ஸ் தான் அமையும். பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு ஒய்ஃப் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக தான், இவங்க தான் அப்படி சாஃப்டாக இருக்காங்கல்ல, அதனால அவங்க வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க முன்னாடி வந்து அந்த டாமினன்ஸ் எல்லாம் செல்லாது. இவங்கக்கிட்ட அவங்க வந்து ரொம்ப அமைதியாக, ஏன்னா அவங்க ஒரு சாப்பாடு வைக்கிறதா இருந்தால் கூட என்ன குழம்பு என்ன கூட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஒரு காரக்குழம்புனா என்ன காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கு, என்ன ஏது, வேறு ஒரு பொரியல் துவட்டல் அது இதுன்னா ஒவ்வொன்றும் என்னென்ன காய் போட்டு என்னென்ன வச்சுருக்குன்னு சொன்ன பிறகு சரி வையின்னா தான் வைக்கணும், வைக்கக்கூடாது. நான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன், இது இன்றைக்கி ஒரு இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சா இவங்க அதை தொடவே மாட்டாங்க. ஏன் நல்லா இல்லையா அப்படின்னா அப்படின்ட்டு பேசாமல் இருப்பாங்க. டச் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. சொல்லி இதை நான் வைக்கவா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சரி வை பார்ப்போம் அப்படின்னு வச்ச பிறகு அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னுவாங்க, நல்லா இல்லைன்னா இது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, உரப்பு கூட வேணும், அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அடுத்த தடவை அவங்க செஞ்சு வரும்போது இது நல்லா இருக்குமா, அன்னையை விட இன்றைக்கி நல்லா இருக்குது, இதை நீ அடிக்கடி செய் அப்படின்வாங்க. மற்றபடி கேட்காமலாம் அவங்க தட்டில் வந்து கொட்டிடக்கூடாது. அவங்க அதிகாரம்லாம் வேறு இடத்துல வச்சுக்கிடணும், இவங்கக்கிட்ட வந்து அமைதியாக இருக்கணும். அவங்க பொதுவாக அதிகாரமுள்ள மனைவி தான் அமைவாங்க. ஆனால் ரிஷபராசிக்காரங்கிட்ட வரும்போது எப்பேற்பட்ட அதிகாரம் உள்ள மனைவியாக இருந்தாலும் சரி, அடங்காப்பிடாரி மனைவியாக இருந்தாலும் சரி, இவங்க முன்னாடி வந்து அவங்க ஆட்டம்லாம் செல்லாது. அவங்க அமைதியாக தான் இருக்கணும். சிம்மராசிக்கார பெண்ணாக இருந்தால் கூட ரிஷபராசி ஆணுக்கு அடங்கி போயிடும். பொதுவாக சிம்மராசி பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்வாங்க. ரிஷபராசிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, 2 பேருக்கும் அவ்வளோ அழகாக மேட்ச் ஆகிடும். அப்போது இந்த பெண்கள் வந்து அவங்களுடைய சகல தேவைகளையும் அவங்க கேட்காமலேயே இவங்க செய்து கொடுப்பாங்க. தி பெஸ்ட்டாக செய்வாங்க. அதான் நான் சொன்னேன்ல பழசு வாங்க மாட்டாங்கன்னு. ஒரு சாரீ எடுத்தாலும் நல்லா சுற்றி பார்த்து நல்ல பெஸ்ட்டு சாரியாக இந்த தடவை இந்த வருஷத்துக்கு இந்த சீசனுக்கு இதுதான் டிசைன் புதுசாக வந்திருக்கு அப்படி எடுத்து கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்காகவும் அவ்வளோ பிளான் பண்ணுவாங்க. பிள்ளைகளை வளர்க்கும் போதும் அப்படியே அதுகளை வந்து தங்கம் போல வளர்ப்பாங்க. அடித்து உதச்சு அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க. இப்போ மேஷராசியெல்லாம் அடிப்பாங்க பிள்ளைகளை, குடும்பப்படுத்துகிற மாதிரி தெரியும். ரிஷபராசிக்காரங்க அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்தே குழந்தையிலேருந்தே அழகாக அதுகளுக்கு என்ன வேணுமோ, இவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்களோ
அந்த மாதிரி அந்த ரூட்லேயே அந்த பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து அதுகளுக்கு அந்த மாதிரி புக்ஸாக வாங்கி கொடுத்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு காமிச்சு அப்படி எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி அதுகளை வந்து இவங்க பிளானிக்கே அழகாக வளர்த்து கொண்டு வருவாங்க. வளர்த்து கொண்டு வந்து நல்ல பெரிய ஆளாக்குவாங்க. ஒய்ஃபையும் இதுதாம்மா சரி, இதுதான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றது, இதுதான் செய்யணும், நீ சுடிதார் போடுறதுனா இப்படித்தான் போடணும், டைட்ஸ் போடக்கூடாது, என்னது இந்த லெக்கிங்ஸ் போடக்கூடாது, பெரிய ஸ்லிட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க ரொம்ப பாரம்பரியம் பார்ப்பாங்க. ரிஷபராசிக்காரங்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த நாட்டுப்பற்று, தேசப்பற்று, ஜாதிப்பற்று, மொழிப்பற்று, இந்த மாதிரி ஏகப்பட்ட பற்று இருக்கும் அவங்களுக்கு. தன்னூர், தன்னுடைய சாதி, தன்னுடைய சனம், தன்னுடைய தொழில். இப்போ ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒரு குலத்தொழில்னு ஒன்று அவங்க அப்பா தாத்தா பண்ணியிருக்காங்கன்னு வைங்க, அந்த தொழில் உள்ள அந்த கூட்டமைப்பில் இவங்க ஒரு பிரசிடெண்ட்டாவோ வைஸ் சேர்மனாவோ ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்க பார்ப்பாங்க. அவங்க ஏரியாவுக்குள்ளேயாவது ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. அதுக்காக இவங்க உயிரை கொடுத்து பாடுபடுவாங்க. ரொம்ப நல்ல ஆலோசனைகள்லாம் வழங்குவாங்க. வெளிநாட்டில் இந்த தொழில் செய்கிறவங்க எப்படி இருக்காங்க, அங்கே எப்படி இருக்காங்க, அதர் ஸ்டேட்ஸில் நம்ம அப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த தொழில் மீது இவங்க காட்டுற அக்கறை, அந்த தன் மதத்தின் மீது, தன் ஊரின் மீது அப்படியெல்லாம் இருக்கிறனால அந்த ஊரில் ஒரு விசேஷம்னா கண்டிப்பாக எல்லாரும் போயே ஆகணும். நோ எக்ஸ்கியூஸ் அட் ஆல். பிள்ளையாக இருந்தாலும் சரி, எக்ஸாம் இருந்தாலும் டெஸ்ட் இருந்தாலும் வாவா அதெல்லாம் ஊரில் சாமி கும்பிட்றாங்க, கண்டிப்பாக போயிட்டு வந்துடணுன்ட்டு போய் அந்த ஊரில் இவங்கள ஒரு பெரிய மனுஷனாக நடத்துவாங்க, போயிடுவாங்க. அது மாதிரி இவங்க சொந்தக்காரங்க விட்டு கல்யாணம் காட்சின்னா உறவுக்காரங்க வேணும் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி நீ வரலையா, சரி நீ இருந்துக்கோ அப்படின்னு ஒய்ஃபை விட்டுட்டு போகிறது, பிள்ளைகளை விட்டுட்டு இவங்க மட்டும் போகிறது, இல்லை போகலை நான் இங்கேருந்து மொய் அனுப்புகிறேன்றது அந்த பிஸ்னஸே இருக்காது. ரிஷபராசிக்கார ஆண் அப்படின்னா அந்த குழந்தைகள், மனைவி எல்லாரும், சொந்த அக்கா தங்கச்சி, அம்மா, தம்பி ஒய்ஃபு எல்லாரும் அப்படியே ஒட்டுக்கா ஒரு பெரிய குடும்பமாக தான் இருப்பாங்க. இவங்க ஒரு தனிநபர் கிடையாது. இவங்களோட அப்படியே ஒரு கிளை பிரிந்து பிரிந்து ஒரு 20-30 பேர் நிற்பாங்க. ரிஷபராசி ஆண்கள் வந்து எந்த ராசி பெண்களை திருமணம் செய்யக்கூடாதுமா? ரிஷபராசிக்கும் மேஷராசிக்கும் ஒத்து வராது. அப்படியா? ஆமாம். அப்புறம் வந்து விருச்சிகம் வந்து கொஞ்சம் சில நேரங்களில் ஒத்து போகும், சில நேரங்களில் ஒத்து போகாது. ஏன்னா 2 பேருமே வாய் பேசாமல் இருப்பாங்க. அவங்களுடைய திங்கிங், ரிஷபராசியோட திங்கிங் ஒரு மாதிரி இருக்கும், விருச்சிக ராசியினுடைய திங்கிங் வேற மாதிரி இருக்கும். அதனால மனசுக்குள்ளே 2 பேரும் 2 லைனில் போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரே குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க. ஒரே குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன ஒட்டுதலே இருக்காது. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த மன பிரிவினை இருக்குன்றது வெளியே யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் அவங்க குடும்பம் நடத்துவாங்க. ஆனால் வந்து பொதுவாக ரிஷபராசிக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு அடங்காப்பிடாரியை கட்டி வச்சா கூட அவங்களுடைய அந்த அதான் முதல்ல சொன்னேன்ல, அவங்களுடைய கவர்ச்சி, அவங்களுடைய அந்த சுக்கிரனுடைய தன்மை இருக்குல்ல, அந்த லவ் அண்ட் செக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இவங்க வந்து கொஞ்சம் செக்ஸ் ஓரியன்ட் பர்சன். அதில் வந்து இந்த பெண்களை கட்டுப்படுத்தி கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் வந்து இவங்க ரிஷபராசி ஆண்கள் வந்து ஒரு பொலிகாலைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருப்பாங்க லவ் அண்ட் செக்ஸில். அதில் வந்து இந்த மனைவி மக்கள் எல்லாம் வந்து சரியாயிரும். மனைவி மாதிரிலாம் சரியாயிருவாங்க. அப்பா சொல்கிறத கேளுன்னு பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, பிள்ளைங்களும் அம்மா சொல்கிறத கேட்பாங்க, அம்மா அப்பா சொல்கிறத கேட்பாங்க. அண்ணன் தங்கச்சி எல்லாருக்கும் இவங்க தான் பிளான் பண்ணி கொடுப்பாங்க ஃப்யூச்சர். நீ இது படி, நீ இங்கே படி, இந்த காலேஜில் படி, நீ அந்த ஊருக்கு போ அப்படின்னு. அதனால அந்த குடும்பமே அந்த ரிஷபராசி ஆண் அவங்களுடைய தலைமையின் கீழே தான் இயங்கும். ரிஷபராசி ஆண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்தும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்மா.